நதிகளில் முதன்மையானவள், நம் உயிரில், உணர்வில், உணவில், உடையில் என எதிலும் கலந்தவள். காய்ந்த மண்ணில் காய் கனி வளர, வறண்ட நாக்கில் அமிர்தமாய் பருக, தொழில் வளர்ச்சியில் நாம் வெற்றி நடை போட என நம் வாழ்வாதாரம் அவள். நாம் வாழ்வில் உயர்ந்தெழ உருண்டோடி வரும் ஒரு நீர் பொக்கிஷம் காவேரி. தென்னகத்தின் உயிர் நாடி இந்த புண்ணிய நதி. நதிகளில் ஒரு பல்கலைக்கழகம் காவேரி. நதிகளில் ஒரு கலைநய ஓவியம் காவேரி. நதிகளில் ஒரு மெல்லிய சிற்பம் காவேரி. நதிகளில் ஒரு அதிசயம் காவேரி. காவேரி என்ற இந்த பிரம்மாண்ட நதியை தேடி நமது ஆய்வு பயணம் தொடங்கும் முன்பு சொல்லிலடங்கா ஒரு உற்சாகம், ஒரு எதிர்பார்ப்பு. எங்கு தொடங்குவது, எதில் தொடங்குவது என்ற ஆனந்த குழப்பத்துடன் தலைக்காவேரியை நோக்கி நமது பயணத்தை தொடங்கினோம். கர்நாடக மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில் கேரளா எல்லையோரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1200 மீட்டர் உயரத்தில் ஓங்கி நிற்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு புனித ஊற்றாக தொடங்கும் தாய் காவேரி தமிழகத்தில் கொள்ளிடம் வரை பாய்ந்தோடி பல உயிரினங்களுக்கு வாழ்வளிக்கிறாள். தலைக்காவேரியின் புராதானமும் வரலாறும் உணர்ச்சி பூர்வமானவை. பிரம்மகிரி மலையில் அமைந்துள்ள தலைக்காவேரியில் கொடவா இன பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் மானுடவியல் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. கொடவா இன மக்கள் வாழும் பகுதி கொடவ நாடு என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் கொடகு என்ற பெயர் பெற்றது. இதை ஆங்கிலேயர்கள் கூர்க் என்று அழைத்தனர். கொடவா இன மக்கள் நெல் விவசாயம் மற்றும் கால்நடை பராமரிப்பில் முதிர்ச்சி பெற்றவர்கள். இன்று தலைக்காவேரி என்று அழைக்கப்படும் புனித ஸ்தலத்தில் கொடவா இன மக்கள் தாய் காவேரியின் ஊற்றை கண்டறிந்து அதை பக்தியுடன் வழிபட்டு வந்துள்ளனர். பிற்காலத்தில் அறிவியல் ஆராய்ச்சிகளும் இந்த புனித நீரூற்று தாய் காவேரியின் பிறப்பிடம் என்று ஊர்ஜிதப்படுத்தின. தலைக்காவேரி திருத்தலத்தில் தாய் காவேரி, அகஸ்தீஸ்வரர் மற்றும் கணபதிக்கு பூஜைகள் செய்து வழிபாடுகள் நடைபெறுகின்றன. புராண வரலாறு படி அகஸ்திய முனிவர் மற்றும் அவரது மனைவி லோபமுத்ரா ஆகிய இருவரும் விந்திய மலைகளை கடந்து தென்னகத்தில் பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது கட்டிலடங்கா வறட்சியின் பிடியில் இந்த பகுதி தவித்துக் கொண்டிருந்தது. உயிரினங்கள் நீரின்றி மடிந்தன, மக்கள் பஞ்சத்தில் தவித்தனர் என்று சொல்லப்படுகிறது. அனைத்து ஜீவராசிகளும் படும் துயரத்தை கண்ட அகஸ்திய முனி சிவபெருமானிடம் இதற்கு தீர்வு தேடி செல்ல, அவரோ ஒரு கமண்டலத்தில் கங்கை நீரை அகஸ்திய முனியிடம் தந்து இதை அவர் ஊற்றும் இடத்தில் இருந்து ஒரு புண்ணிய நதி உயிர் பெற்று இந்த பகுதிகளில் உயிரூட்டுவாள் என்று வரமளித்ததாக புராணம் நமக்கு சொல்கின்றது. அகஸ்தியரிடமிருந்து இந்த நீரை தட்டி பறித்து தென்னகத்தை வஞ்சிக்க முயன்ற சூரபதுமன் என்ற அரக்கனின் சூழ்ச்சியை முறியடித்து பிள்ளையார் அகஸ்தியரின் கமண்டலத்தை தட்டிவிட அது பூமியில் இன்று தலைக்காவேரியாக வணங்கப்படும் புனித ஸ்தலத்தில் விழுந்து அன்று முதல் இன்று வரை காலங்கள் கடந்து சூழ்ச்சிகள் உடைத்து தனது நீரோட்ட பகுதிகளில் செழுமைக்கு வழிவகை செய்யும் தாயாக திகழ்கிறாள் காவேரி. தென்னகத்து கங்கை காவேரி என்றால் வடநாட்டு காவேரிதான் கங்கை என்ற பெருமையுடன் உணர்ச்சி பொங்க இந்த நதியை உறவாடுகின்றனர் காவேரி கரையோர பிரஜைகள். புராணம் சொல்லும் மெய்சிலிர்க்கும் சம்பவங்களுக்கும் நம் வாழ்நாளில் நடந்தேறும் அரசியல் நகர்வுகளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருப்பது போல் தோன்றத்தான் செய்கிறது. அந்த சிந்தனையை சற்றே புறம் தள்ளி பிரம்மகிரி மலையின் எழிலை ரசிக்க திரும்பும் திசையெங்கும் பஞ்சு போன்ற மேகமூட்டம். அதல பாதாளங்களில் தொடங்கி வான்வரை உயர வளர்ந்து நிற்கும் ஸ்திரமான மரங்கள்,
பச்சை பசுமை என்று எங்கு பார்த்தாலும் செழிப்பாக காட்சியளிக்கும் நிலப்பரப்பு. அதில் மெல்லிய இசையாக வளைந்து நெளிந்து அசைவுகளுடன் ஆரவாரமின்றி தனது ஒரு சிறப்புமிக்க பயணத்தை தொடங்குகிறாள் தாய் காவேரி. இந்த புனித ஊற்று இங்கு தொடங்கி நிலத்தின் அடியில் பாய்ந்து பகமண்டலா என்ற பள்ளத்தாக்கில் மேல் பரப்பு நதியாக தன்னை உருமாற்றிக் கொள்கிறாள். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி எதிர்பாராதவைக்கும் நம்மை தயார் செய்து நம் தேவை, ஆசை, பேராசை என அனைத்திற்கும் மூலதனம் காவேரி. பிறந்து வளர்ந்து உச்சத்தை அடைந்து அமைதியாக கடலில் சங்கமமாகி வாழ்க்கை பயணத்தை நமக்கு உணர்த்தும் ஒரு உன்னதம் காவேரி. தலைக்காவேரியில் ஊற்றாக உருப்பெறும் தாய் காவேரி கிழக்கே பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள பகமண்டலா என்ற ஆன்மீக நகர் அருகே நிலப்பரப்பு நதியாக மாறுகிறாள். பாரத தேசத்தில் பல நதிகளின் சங்கமம் திரிவேணி சங்கமமாகவே அமைந்துள்ளது. கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற உதாரணங்களில் காவேரி, கன்னிகா, சுஜியோதி நதிகளும் சேரும். இதில் என்ன ஒரு ஒற்றுமை என்றால், காவேரி, கன்னிகா இரண்டும் நிலப்பரப்பு நதிகள், சுஜியோதி ஒரு நிலத்தடி நதி. எப்படி கங்கையும் யமுனையும் ஒரு நிலப்பரப்பு நதியோ அதேபோல்தான் காவேரியும் கன்னிகாவும். எப்படி சரஸ்வதி ஒரு நிலத்தடி நதியோ அதே போன்றுதான் சுஜியோதியும் ஒரு நிலத்தடி நதியாக பாவிக்கப்படுகின்றது. இந்த திரிவேணி சங்கமம்தான் காவேரி நதியின் நீண்ட பயணத்தில் முதல் மைல்கல். பகமண்டலா பக்திக்கு பெயர் போன ஸ்தலமாக கருதப்படுகிறது. ஸ்ரீ பகண்ட மகரிஷி என்ற முனிவர் சிவபெருமானின் அருள் வேண்டி கடுமையான தவத்தை இந்த நதிகளின் கரையோரம் மேற்கொண்டதாகவும், இவரின் தவத்தின் மகிமையைக் கண்டு சிவபெருமானே நேரில் காட்சியளித்து ஆசி வழங்கியதாகவும் புராணம் சொல்கின்றது. நேரில் காட்சியளித்த சிவபெருமானை லிங்க ரூபத்தில் இங்கு நிறுவி வழிபட்டு வந்ததாலேயே இந்த ஊருக்கு பகமண்டலா என்ற பெயர் என்பது ஐதீகம். குடகு பகுதியை ஆண்ட மன்னர்கள் வசமே இருந்து வந்த இந்த ஊர் திப்பு சுல்தானின் கட்டுப்பாட்டிலும் 5 ஆண்டு காலம் இருந்துள்ளது. அந்த படையெடுப்பின் பொழுது இந்த திருக்கோவில் முற்றிலும் அழிக்கப்பட்டு பகமண்டலா என்ற பெயர் அபிசலாபாத் என்று மாற்றப்பட்டதாகவும், பிறகு மீண்டும் வீரராஜேந்திரா என்ற கொடகு பிரதேச சிற்றரசர் வசம் வந்து அன்று முதல் மீண்டும் இன்றைய பெயர் திருக்கோவிலுடன் இந்த ஊர் இருந்து வருவது வரலாறு நமக்கு சொல்லும் செய்தி. தாவூரு, கொப்பட்டி என்ற 2 மலை உச்சிகளின் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள பகமண்டலா ஒரு ரம்யமான ஊர். பெருக்கெடுக்கத் தொடங்கும் காவேரி, உருண்டோடும் மேகமூட்டம், அதில் முங்கி எழும் மலை உச்சிகள், பக்தி பரவசத்தில் பலர் என ஒரு இயற்கை ஆன்மீகம் என்ற கலவையாக திகழ்கிறது பகமண்டலா. இங்கிருந்து கிழக்கே பாயும் காவேரியின் கரையோரம் அமைந்துள்ள பல இயற்கை எழில் கொஞ்சும் கிராமங்களும் காடுகளும் நம்ப முடியாத அழகை கொண்டவை. ஆங்கிலேயர்களால் கூர்க் என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியின் இயற்பெயர் கொடகு. காலங்கள் கடந்து மக்கள் இங்கு வாழ்ந்து வந்துள்ளனர். விவசாயத்தை மெருகேற்ற பல காலங்கள் உழைத்துள்ளன என்பது ஆராய்ச்சிகளின் கண்டுபிடிப்பு. கேரள எல்லையோரம் கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளதால் பல கலாச்சாரங்களின் சங்கமமாக திகழ்கிறது கொடகு. அடர்ந்த காடுகள், உயர்ந்து நிற்கும் மலைக்குன்றுகள், அதில் ஓங்கி வளரும் மரங்கள், அதற்கிடையே வெள்ளி ஓடைகளாக நீர் ஓடங்கள் என ஒரு ஓவியனின் கற்பனைக்கு மூலதனமாக திகழ்கிறது கொடகு.
கொடவா இன மக்கள் வாழ்ந்து வரும் இந்த பகுதியின் கலை, இலக்கியம், கலாச்சாரம், உணவு, உடை ஆகியவை தனித்துவம் பெற்றவை. கொடகு மாவட்டத்தின் முக்கிய நகரம் மடிக்கேரி. இந்த மடிக்கேரி தான் இந்த பகுதியின் ஊட்டி என்று சொன்னால் மிகையாகாது. தென்மேற்கே கர்நாடகாவில் பெங்களூருக்கும் மங்களூருக்கும் இடையே அமைந்துள்ளது இந்த மலைநகரம். ஆண்டு முழுவதும் பலர் தங்கள் விடுமுறையை கழிக்க இங்கு வருவது வழக்கம். ஆன்மீக சுற்றுலா, இயற்கை சுற்றுலா என அனைவருக்கும் ஏற்றாற்போல் இருப்பது இந்த இடத்தின் சிறப்பு. காப்பி கொட்டை, தேயிலை, மிளகு, ஏலக்காய், கனிவகைகள் என பலதரப்பட்ட விளைச்சல் காணும் இந்த பகுதி ஒரு முக்கிய பொருளாதார மையம். இங்கு கிடைக்கப்பெறும் நன்னீர்தான் இந்த பகுதியின் மூலதனம் என்பதை எங்கு பார்த்தாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தனை இயற்கை வளங்கள் இருக்கப் பெறவே இந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பலரும் பாடுபட்டு வந்துள்ளனர். கூர்க் போர் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆங்கிலேயர்களுக்கும் இந்த பகுதியில் இருந்த பல சிற்றரசர்களுக்கும் இடையே நடைபெற்ற இந்த போரில் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி பலம் படைத்த ஆங்கிலேயர் படையை ஆட்டம் காண செய்தனர் உள்ளூர் வீரர்கள். துரோகம், சூழ்ச்சிகளால் வீழ்ந்த உள்நாட்டு படைகள் ஆங்கிலேயர்களிடம் சரணடைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போதும் விடாமல் போராடினர் என்பது வரலாறு. ஒரு வளம் மிகுந்த பகுதியை கைப்பற்ற நடந்த போராட்டத்தில் வீரம் வீழ்ந்து சூழ்ச்சி வென்றதற்கு உதாரணம் சொல்லும் இந்த நிகழ்வு நடந்தேறியது காவேரி கரையோரம். வரலாற்றிலிருந்து நிகழ்காலத்திற்கு வந்து நமது தாய் காவேரியின் பயணத்தில் நாம் மீண்டும் ஐக்கியமானால் நாம் சென்றடையும் அடுத்த பகுதி சிக்லிஹோலே. மலைப்பிரதேசத்தில் பல சிற்றாறுகளும் நீர் ஓடைகளும் ஒன்றிணைவதே ஒரு பெரிய நதியாக உருப்பெறும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். துபாரே காட்டுப்பகுதிகளில் பெய்யும் மழை சிக்லிஹோலே நீரோட்டமாக மாறி காவேரியில் சங்கமமாகின்றது. இந்த சிற்றாற்றில் கட்டப்பட்டுள்ளதே சிக்லிஹோலே நீர்த்தேக்க அணை. 26 மீட்டர் உயரமும் 460 மீட்டர் நீளமும் கொண்ட இந்த அணை சுமார் 900 ஹெக்டேரில் விவசாயம் செழிக்க முக்கிய காரணம். பள்ளங்களை நோக்கி ஓடக்கூடிய நீரை தேக்கி சேமித்து பல காரியங்களுக்கு பயன்படுத்தும் மனித நாகரிகத்தின் எடுத்துக்காட்டு இந்த அணை. மற்றும் ஒரு நீர்த்தேக்கமாக இல்லாமல் பின்புறம் காடுகளும் முன்புறம் வயல்வெளிகளும் என ஒரு ரம்யமான பகுதி சிக்லிஹோலே. காவேரி உருப்பெற்று ஓடத் தொடங்கி அதன் பயணத்தில் தன்னுடன் இணைத்து கொண்டுள்ள 3வது முக்கிய கிளை சிக்லிஹோலே. அது மட்டுமின்றி இந்த நீரோட்டத்தில் அமையப்பெற்றுள்ள முதல் அணையும் இதுதான். இங்கிருந்து தனது பயணத்தை தொடரும் காவேரியுடன் இணையும் கிளை நதிகள் ஏராளம். அதை நம்பி வாழும் உயிர்களோ பல கோடி. பல சிறு கிளை ஆறுகளும் காட்டாறுகளும் காவேரியுடன் இணைவதை பார்த்தோம். அப்படி ஒரு சிறு நதியாக இருந்தாலும் பெருமளவு நீரை காவேரியில் சேர்க்கும் ஒரு கிளை நதிதான் ஹாரங்கி. கொடகு மாவட்டத்தில் புஷ்பகிரி மலைகளில் உருபெறும் ஹாரங்கி நதி சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் ஓடி குடிகே என்ற ஊரில் காவேரியுடன் இணைகிறது. இந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ள ஹாரங்கி அணை சுமார் 50 மீட்டர் உயரமும் 850 மீட்டர் நீளமும் கொண்டது. இந்த அணையும் நதியும் உணர்த்தும் முக்கியத்துவம் நீர் ஆதாரங்கள் எங்கும் இருப்பவை. அதை சரிவர புரிந்து பாதுகாத்தால் நீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் காலங்களுக்கும் வாழ முடியும் என்பதுதான். ஹாரங்கி அணை இந்த பகுதியின் நீர் மேலாண்மைக்கான ஒரு அடையாளமாக திகழ்கிறது. பரந்து விரிந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் நீர்பிடிப்பு மற்றும் தேக்கத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு பள்ளத்தாக்கில் அணை என எதிர்காலத்தை கருத்தில் கொண்ட சிந்தனையாகவும் திட்டமாகவும் இது திகழ்கிறது.
கூட்டு முயற்சியில் இருக்கும் சிறப்பை நமக்கு எடுத்துரைப்பதாக திகழ்கிறது நதிகளின் கட்டமைப்பு. சின்னஞ்சிறு ஓடைகள் கொண்டு சேர்க்கும் சிறிய அளவு நீர், ஒரு நிலத்தடி ஊற்று, சிற்றாறுகள், காட்டாறுகள் என எத்தனையோ நீரோடங்களின் சங்கமமாக திகழும் ஒரு பெரிய நதிதான் நம்மில் பலரால் நினைவில் வைத்துக் கொள்ளப்படுகிறது. தனிப்பட்ட நீர் ஆதாரமாக திகழ்வதை காட்டிலும் பெருக்கெடுக்கும் நதியாக இருப்பதே சிறப்பு வாய்ந்தது. வாழ்க்கையின் தத்துவமும் அதுதான். தனிப்பட்ட முயற்சி என்பதை காட்டிலும் கூட்டு முயற்சிதான் நன்மை அளிக்கும் என்பதை இந்த நதியின் வாயிலாக நாம் உணர்கிறோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதும் சிறு துளி பெருவெள்ளம் என்பதும் வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கை தத்துவம் என்பது ஊர்ஜிதப்படுகின்றன. காவேரியின் நீர் ஓட்டத்தில் ஒரு புதுமை இங்கு கொடகு மாவட்டத்தில் நிகழ்கிறது. தனது மொத்த நீரோட்டத்தில் தென்கிழக்கே பாயும் காவேரி வடக்கு நோக்கி பாய்வது இங்கு மட்டும்தான். தலைக்காவேரி முதல் குஷால் நகர், குடிகே வழியாக ராமநாதபுரா வரை வடக்கு திசையில் பாயும் காவேரி ருத்ரபட்னா, ஹானசோகே போன்ற செழுமையான கிராமங்கள் வழியே பாய்ந்து சென்றடையும் இடம் சுன்சுன்கட்டே. இது ஒரு அழகிய நீர்வீழ்ச்சி. இதுவரை கொடகு மாவட்டத்தில் பெருக்கெடுத்து ஓடிய காவேரி இங்கிருந்து மைசூர் மாவட்டத்தில் நுழைந்து பாயத் தொடங்குகிறாள். 400 மீட்டர் அகலமும் 60 மீட்டர் ஆழமும் கொண்ட இந்த சுன்சுன்கட்டே நீர்வீழ்ச்சியில் காவேரி வானம் பிளக்கும் சப்தத்துடன், பூமியை பிளக்கும் வேகத்துடன் பாய்ந்து வருவதை காண 2 கண்கள் போதாது. இவ்வளவு நீரா என்ற ஆச்சரியத்துடன் சுற்றிலும் பார்த்தால் கண்கள் நோக்கும் திசைகள் எங்கும் கரும்பு, நெல், வாழை என்று பலதரப்பட்ட விளைச்சல்கள் அமோகமாக நடைபெற்று வருகின்றன. சுன்சுன்கட்டே நீர்வீழ்ச்சியின் கரையோரம் அமைந்துள்ளது அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில். பழமையான இந்த திருக்கோவில் சொல்லும் புராதான கதை முக்கியமானது. வனவாசம் இருந்து வந்த பொழுது ஸ்ரீ ராமபிரான், சீதா பிராட்டி, ஸ்ரீ லக்ஷ்மணன் ஆகியோர் வனத்தில் வாழ்ந்து வந்த பழங்குடி பிரஜைகள் சுஞ்சா, சுஞ்சி ஆகியோரின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த காட்டுப்பகுதியில் வசித்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் இங்கு வாழ்ந்து வந்த பொழுது பெரும் வறட்சியின் பிடியில் இந்த பிரதேசம் சிக்கி தவித்ததாகவும், சீதா பிராட்டி நீராட நீர் வேண்டி கேட்க ஸ்ரீ ராமர் ஸ்ரீ லக்ஷ்மணனிடம் உதவியை நாட, அவரோ தனது அம்பால் வில்லை பாறைகள் நோக்கி பாய்ச்ச பாறைகள் பிளவுபட்டு நீரூற்று பாய்ந்து வந்ததாக ஐதீகம். அப்படி ஏற்பட்டதே இந்த நீர்வீழ்ச்சி என்றும், இந்த நீர்வீழ்ச்சியின் சப்தம் இந்த திருக்கோவிலின் கர்ப்பகிரகத்தில் கேட்காததற்கும் சிறப்புகள் உண்டு என்று பல கதைகள் சொல்லப்படுகின்றன. ராமபிரானின் வனவாசத்தில் ஒரு பகுதி இந்த காட்டு பகுதிகளில் காவேரி கரையோரம் அமைந்தது என்பது இப்பகுதியின் சிறப்பு. இந்த நீர்வீழ்ச்சியை தொடர்ந்து காவேரி தனது பயணத்தை கிருஷ்ணராஜசாகர் அணையை நோக்கி எதிர்கொள்கிறாள். தனது பிறப்பிடமான தலைக்காவேரி முதல் கிருஷ்ணராஜசாகர் வரையிலான முதற்கட்ட பயணத்தில் காவேரி தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் கிளை நதிகளாகிய ஹாரங்கி, கன்னிகே, சுஜியோதி, சிக்லிஹோலே சேர்க்கும் நீருடன் ஒரு மாறுபட்ட நதியாக இந்த பயணம் சேரவிருக்கின்ற மேலும் பல ஆச்சரியங்களுக்காக எதிர்பார்த்து உருண்டோடும் நதியில் ஏற்படுத்தப்பட்ட பிரம்மாண்டம் கிருஷ்ணராஜசாகர் அணை. தமிழகத்தில் நம்மில் பலரின் கவனத்தை பெரிதும் பெற்றுள்ள இந்த அணையின் கதையை அடுத்த வாரம் காணவிருக்கின்றோம்.